கடந்த ஆண்டு மேட்டூர் நீர்த்தேக்கம் 3 முறை முழு கொள்ளளவை எட்டியது. இருந்தாலும் குறுவை சாகுபடி சாத்தியமில்லை. 63 டிஎம்சி தண்ணீர் பயன்பாடு இல்லாமல் கடலில் வடிந்திருக்கின்றது கடந்த ஆண்டில். நடப்பு ஆண்டில் மேட்டூர் அணை 4 முறை முழு கொள்ளளவை எட்டி இன்றைய தேதியில் 1,00,000 கனஅடிக்கும் மேலான உபரிநீர் கடலில் வடிக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் காவிரி விளைநிலத்தில் டெல்டா மாவட்டங்களில் கடைக்கோழிகளுக்கு உண்டான உரிய நீர் சில இடங்களில் சென்று சேரவில்லை. இதுக்கு என்ன காரணம்? தூர்வாருகின்றோம் என்ற பெயரில் பணத்தை வாரிக்கொண்டார்கள். இது நீர்வளத்துறை செய்கின்ற தவறு, தொடர் தவறு. அடுத்து பாத்தீங்கன்னா விளைநிலம் பூரா காஞ்சே கிடக்குது, வானம் பார்த்த பூமியாவே இருக்குது. தமிழ்நாட்டுல பரவலா பல இடங்கள்ல ஏரி, குளம், குட்டை, கண்மாய் எல்லாமே இன்றைய தேதியில காஞ்சே கிடக்குது. மானாவாரி விதைப்பு இல்லவே இல்லை. இது வரல, ஏதோ ஒரு சில இடங்கள்ல வேணா வச்சிருக்கலாம். இந்த நிலைமையில சமுத்திரத்துக்கு போகுது, ஆனா விளைநிலத்துக்கு வரல. இதுக்கு என்ன காரணம்னா திட்டமிடல் இல்லை. மேட்டூர் சரபங்கா உபரிநீர் திட்டம் கிடப்பில் போட்டாங்க. அதை நிறைவேற்றி இருந்தால் இவ்வளவு தண்ணி கடலுக்கு போகாது.